கிறிஸ்தேசுவுக்குள் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் நம்முடைய பிதாவான தேவன் அவருடைய குமாரனும் இரட்சகரும் ஆயிருக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களிலும் உங்களுடைய குடும்பத்திலும் கிருபையும் சமாதானமும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக என்று சொல்லி வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் இந்த மிகவும் முக்கியமான ஒரு பாடத்துக்குள்ளே நான் எல்லாரையும் வர வைக்கிறேன். சகோதரர் சொன்ன மாதிரி நமக்கு தேவன் இன்னைக்கு கொடுத்திருக்கிற பாடம் த ட்ரூ வைன் அண்ட் இட்ஸ் ஃப்ரூட். அப்படி என்றால் உண்மையான திராட்சை செடி மற்றும் அதன் பலன். ஸோ சகோதர சகோதரிகளே, நாம் இதை பார்க்கும்போது ஒரு திராட்சை தோட்டம், அந்த திராட்சை செடி, இந்த திராட்சை தோட்டத்துக்குள்ளே முழு மனுகுலத்தின் பிதாவான தேவன் நமக்காக என்னத்தை ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரோ அந்த சகலத்தையும் அந்த திராட்சை தோட்டத்துக்குள்ளே, அந்த திராட்சை செடிக்குள்ளே தேவன் அதை நமக்கு ஒரு ஆவிக்குரிய விஷயமாய் அங்கே தேவன் அதை வச்சிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ கடந்த சில வாரங்களிலிருந்து தேவனுடைய ஆசரிப்புக்குள்ளே நாம் போகிறதுக்கு நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கணும் என்ற ஒரு தலைப்பின் கீழே கூட நாம் அநேக விஷயங்களை தெரிந்து கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இன்றைக்கு கூட இந்த பாடத்தின் மூலமாய் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நாம் தேவனுடைய மேஜுக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்மை நாம் தகுதிப்படுத்தும்படியாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஸோ இன்றைக்கான நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த பாடத்துக்கு ஆதார வசனமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதை வாசிக்கும்படியாக சகோதரியை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். ஸோ வசனம் என்ன சொல்கிறதுனா, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. பாருங்க, இங்கே இந்த வசனத்தை கிளியராய் தேவன் நமக்கு சொல்லுகிறார். என்னென்றால், அந்த திராட்சை தோட்டத்துக்கு ஒரு தோட்டக்காரன் இருக்கிறான். அந்த தோட்டக்காரன் நம்முடைய பிதாவான தேவன். ஸோ அந்த திராட்சை செடி யார் என்று பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அங்கே அவருடைய சீசர்களுக்கு சொல்கிறார், இந்த தோட்டத்தில் நானே திராட்சை செடி. இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் நானே தோட்டக்காரன் என்று ஒரு நாளும் சொல்லலை. அவர் பிதாவான தேவன் தான் தோட்டக்காரனாக இருக்கிறார். நான் திராட்சை செடி. அப்போது நாங்கள் யாராக இருக்கிறோம் என்றால், நாங்கள் அந்த திராட்சை செடியின் கொடிகளாய் இருக்கிறோம். ஸோ நாம் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால், இந்த ஒரு வேர்டு நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். இப்போ இயேசு கிறிஸ்து இல்லை என்றால் நாம் எந்த கனியும் நம்முடைய தோட்டக்காரனுக்கு நாம் கொடுக்க முடியாது. ஸோ இங்கே நம்ம பார்க்கும்போது திராட்சை என்று சொல்லும்போது அது திராட்சை என்று சொல்லும்போது அது ஒரு கண்ணுக்கு காண்கிற ஒரு எவிடன்ஸ். அது திராட்சை தோட்டத்தை நாம் எல்லாருமே பார்த்திருக்கிறோம். சில பிள்ளைகள் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கோ இல்லை தெரியாது. ஆனால் நீங்கள் ஊர் பக்கம் எங்கேயாவது போயிருந்தால் அந்த திராட்சை தோட்டத்தை நீங்கள் பார்த்திருப்பீங்க. இல்லை என்றால் நீங்கள் நெட்டில் கூட அந்த திராட்சை தோட்டம் எப்படி இருக்கிறது என்று நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் ஒரு பெரிய விஷயம் என்ன என்றால், இந்த திராட்சை தோட்டம் 2000 வருஷத்திலிருந்து அதில் என்ன ஒரு சேஞ்சஸும் கிடையாது, எந்த ஒரு மாற்றுதல் கிடையாது. அந்த காலத்திலிருந்து எப்படி திராட்சை தோட்டத்தை, அந்த திராட்சை செடியை வளர்த்தி வந்திருக்கிறாங்களோ இன்றைக்கி கூட அதே ப்ரொசீஜராக இருக்கிறது. எந்த ஒரு மாற்றம் கிடையாது. அப்படியே செய்கிறாங்க, அப்படியே அந்த திராட்சை செடியை வளர்த்துறாங்க, அப்படியே அதை அறுவடை கூட செய்கிறாங்க. ஸோ அதனால்தான் தேவன் இந்த ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறார் பாருங்கள். ஸோ நானே திராட்சை செடி என்று இயேசு கிறிஸ்து சொல்லும்போது இதை எப்படி நாம் புரிந்து கொள்ளலாம் என்றால், ஒரு திராட்சை செடி என்று சொல்லும்போது அது ஒரு சபை. இப்போ நானே திராட்சை செடி என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்து என்றால், இயேசு கிறிஸ்து அது ஒரு சபையாக இருக்கிறது. அந்த சபை என்று சொல்லும்போது அந்த சபைக்கு இப்போ நாம் எல்லாருமே சபையின் மக்களாக இருக்கிறோம். ஆனால் சபைக்கு ஒரு தலையாக இருக்கிறது யார் என்று பார்க்கும்போது
நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே இந்த சபைக்கு தலையாக இருக்கிறார். ஸோ அப்படியே நாம் பார்க்கும்போது இந்த திராட்சை பலனிலிருந்து வருகிற இந்த திராட்சை ரசம், அந்த திராட்சை ரசம் எப்படி இருக்கிறது? அந்த திராட்சை ரசம் ஒரே ஒரு திராட்சை பழத்தினாலே அந்த ரசத்தை நாம் செய்ய முடியாது. 2 திராட்சையில் செய்ய முடியாது. அந்த முழு திராட்சை பலன், அநேக திராட்சை பலன்கள் அந்த ஒரு மூட்டில் இருக்கும். அந்த ஒரு கிரேப் பஞ்சில் அநேக திராட்சைகள் இருக்கும். அதில் கசப்பான திராட்சையும் இருக்கும், இனிப்பான திராட்சையும் இருக்கும். ஸோ எல்லாமே கலந்து அது ஒரு திராட்சை ரசம் அங்கே ஆகிறதை நாம் பார்க்குறோம். ஸோ கசப்பான திராட்சை ரசம் என்றால் அங்கே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற கஷ்டங்கள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், ஒரு அவமானங்கள் இருக்கலாம், சோதனைகள் இருக்கலாம். அதோடு கலந்து ஸ்வீட், ஒரு இனிப்பான திராட்சை கூட. அப்படி என்றால் ஆசீர்வாதம், தேவனுடைய சந்தோஷ சமாதானம், அவருடைய தெய்வீக சமாதானம், அவருடைய பாதுகாப்பு, நமக்காக கொடுக்குற வெற்றி எல்லாமே கலந்து அங்கே இருக்கிறது அந்த திராட்சை ரசத்துக்குள்ளே. ஸோ இந்த திராட்சை ரசம், இதை அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இது எப்படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அது எப்படி அதை நாம் புரிந்து கொள்ளணும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறான் என்றால், அந்த திராட்சை ரசத்தின் பாத்திரம், த கப் ஆஃப் கிரேப் ஜூஸ், அதில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அதில் இருக்கிறது. ஏனென்றால் அவர் ஒரு சரீரத்துக்கு அவர் தலையாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். நாம் சரீரத்தின் அவயவங்களாய் இருக்கிறோம், அங்கங்களாய் இருக்கிறோம். ஸோ இப்போ தலைக்கு ஒரு ரத்தம், சரீரத்துக்கு ஒரு ரத்தம் இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. ஸோ ஒரே ரத்தம். ஸோ ஒரு சரீரம் என்று சொல்லும்போது ஒரே ரத்தம். ஸோ இயேசு கிறிஸ்து தலையாக இருக்கிறார் என்று சொல்லும்போது அது ஒரே ரத்தமாய் இருக்கிறது. நமக்கும் அவருடைய ரத்தம் ஒன்றா இருக்கிறது. அதை அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறான் என்றால், ஒரு வசனத்தை வாசித்து நம்ம இதை புரிந்து கொள்ள ஒரு பிரயாசம் படலாம் இந்த நாளில். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறான். என்ன சொல்கிறான்? நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது என்று அங்கே கிளியராய் சொல்கிறான். ஸோ இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம்? இப்போது வசனத்தை நாம் பார்க்கும்போது, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம். ஸோ த கப் ஆஃப் பிளட், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் பாத்திரம் என்று சொல்லும்போது அது ஒரு மிகுந்த பெரிய ஒரு ஆசீர்வாதம். பாருங்கள், அது நமக்கு தேவன் அதில் ஒரு பங்கு கொடுக்குறார். அந்த ஒரு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் நமக்கு ஒரு பங்கு இருக்குது என்று சொன்னால் இது பெரிய ஒரு ப்ரிவிலேஜ், பெரிய ஒரு ஸ்லாக்கியம். நமக்காக யாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம், ஒரு பாக்கியத்தை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஸோ இந்த ஒரு திராட்சை ரசம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாய் இருக்கிறது. ஸோ இதை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், ஒரு கப் ஆஃப் பிளட். ஸோ இது இயேசு கிறிஸ்துவின் ஈடுபலியின் ரத்தம். அதோடு கலந்திருக்கிறது. என்ன கலந்திருக்கிறது என்றால், நம்முடைய பலியின் ரத்தமும் கலந்திருக்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? அவர் ஒரே ஒரு சரீரமாய், இந்த சபை ஒரு சரீரமாக இருக்கிறது. அந்த சரீரத்துக்கு இயேசு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். அப்போ தலைக்கு ஒரு ரத்தம், சரீரத்துக்கு ஒரு ரத்தம் இருக்க முடியாது. ஸோ ஒரே ரத்தம், அவருடைய இரத்தத்துக்குள்ளே நம்முடைய இரத்தம் கலந்து, அவருடைய ஈடுபலியின் ரத்தம் நம்முடைய பலியின் ரத்தம், ரேன்சம். இந்த சப்ஜெக்ட் கூட ஜேக்கப் பிரதர் எடுத்திருக்கிறாங்க. கரெக்டாக நாம் கொடுக்குற ஒரு பலி கூட அதில் இருக்கிறது. ஸோ நம்முடைய பலி, அவருடைய ரத்தம், ரெண்டும் கலந்து என்ன இருக்கிறது? கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறதல்லவா? அங்கே கொஷன் மார்க் தேவன் போட்டிருக்கிறார். பாருங்கள், நீங்கள் வசனத்தை கவனித்தால் அங்கே ஒரு கொஷன் கூட கேட்குறார். கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறது. இது சாதாரணமான விஷயம் அல்ல. பாருங்கள், நம்முடைய இரத்தமும் இயேசு கிறிஸ்துவோடு கலந்து ஒரு ஐக்கியமாக இருக்கிறது. இதுவே ஒரு இரத்தத்தின் உடன்படிக்கை. தேவன் நம்மோடு செஞ்சிருக்கிற இரத்தத்தின்
உடன்படிக்கை. ஸோ நாம் யோசிக்கலாம், இப்போ நாம் மனுஷர்களாக இருக்கிறோம், தேவன் உன்னதத்திலே இருக்கிறார் அப்படி என்று நாம் ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கிறது என்று நம்முடைய மைண்டில் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இல்லை பிரியமான சகோதர சகோதரிகளை. இயேசு கிறிஸ்து எவ்வளோ கிட்ட இருக்கிறார் என்றால், அவருடைய இரத்தம் நம்முடைய இரத்தம் கலந்து ஒரு சரீரமாக போகிறது. ஸோ இயேசு கிறிஸ்துவோடு நாம் அங்கே கலந்து இருக்கிறதை நாம் இங்கே இந்த வசனத்தின் மூலமாய் பார்க்கிறோம் பிரியமான சகோதர சகோதரிகளை. ஸோ நாம் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றாக அவருடைய சரீரமாக போகிற சபையாய் இருக்கிறோம். ஸோ இப்போ நாம் பார்க்கும்போது நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்று சொல்லும்போது அங்கே இரத்தம் என்றால் என்ன? அவருடைய சஃபரிங்ஸ், அவர் நமக்காக பட்ட பாடுகள், கஷ்டங்கள், சோதனைகள், அவருடைய சஃபரிங்ஸ், அவருடைய மரணம் எல்லாம் அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாய் இருக்கிறது. ஸோ நாம் இப்போது கான்சிக்ரேஷன் எடுத்திருக்கிறோம். நாம் எல்லாமே எப்படி எடுத்திருக்கிறோம் என்றால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளே நாம் ஒரு பேப்டிசம் எடுத்திருக்கிறோம். ஸோ அதுதான் இங்கே ஒரு காஸ்பல் ஏஜில் நமக்கு இருக்கிற அந்த ஒரு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஸோ தண்ணிக்குள்ளே நாம் போகும்போது அவருடைய கஷ்டங்கள், அவருடைய பாடுகளுக்குள்ளே நாம் போகிறோம். வெளியே வரும்போது ஒரு அடையாளமாக நாம் கிறிஸ்தேசுவின் ராஜ்யத்துக்குள்ளே நாம் போக போகிறோம். ஸோ இது ஒரு கான்சிக்ரேஷனுக்கு ஒரு அர்த்தமாக இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்லுறதை நம்ம பார்க்குறோம் பாருங்கள். ஸோ பேப்டிசம் கான்சிக்ரேஷன் இந்த காஸ்பல் யுகத்தில் நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற அந்த ஒரு இது. அதற்கப்புறம் பேப்டிசம் எடுத்து நாம் வெளியே வரும்போது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் போகிறதுக்கு அது ஒரு அடையாளமாய் இருக்கிறது. ஸோ கிறிஸ்தேசும் நாம் ஒன்றாய் கலந்து இருக்கிறோம், அந்த இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம் என்று இங்கே நாம் பார்க்கலாம். ஸோ இங்கே மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால், இப்போ ஒரே சரீரமாகிய கிறிஸ்தேசுவின் பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் ஒருத்தரை கனம் பண்ண வேண்டும். இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் உடன்படிக்கைக்குள்ளே நாம் கனம் பண்ண வேண்டும். இப்போது ஒரு கை இருக்கிறது, லெஃப்ட் ஹேண்ட். அது நமக்கு ரைட் ஹேண்டைக்கு அது காயப்படுத்த முடியுமா? இல்லை ஒரு கண்ணு இன்னொரு கண்ணுக்கு காயப்படுத்த முடியுமா? இல்லை ஒரு கால் இன்னொரு காலை உதைக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஸோ இப்போது இயேசு கிறிஸ்து நமக்கு தலையாக இருக்கிறார், நாம் அவருடைய சரீரத்தின் ஒரு அங்கமாக இருக்கிறோம் என்று சொன்னால், நாம் எப்படி இருக்கிறோம்? ஒருத்தரை நாம் கனம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஸோ ரிக் பிரதர் கூட அவருடைய பாட்காஸ்டில் சொல்கிறார், we must honor one another like we honor Christ. அப்படி என்று சொல்லும்போது கொஞ்சம் பயமாக இருக்கிறது பாருங்கள். எப்படி ஒரு மனுஷர்களை நாம் இவ்வளோ பண்ணணுமா? இயேசு கிறிஸ்துவை கனம் பண்ணுகிற போல நாம் ஒருத்தரை கனம் பண்ணணுமா என்று சொன்னால், ஆமாம், இதுதான் இந்த திராட்சை தோட்டத்தின், இந்த திராட்சை செடியின் ஒரு பாடம், முக்கியமான ஒரு பாடம், ஒரு ஃபவுண்டேஷன் என்ன என்று சொன்னால், நாம் ஒருத்தரை நேசிக்கிறதுக்கு மேலாக அவரை கனம் பண்ணணும். ஸோ இந்த திராட்சை தோட்டத்துக்குள்ளே நாம் இருக்கணும் என்று சொன்னால், இதுதான் முக்கியமான ஒரு ஃபவுண்டேஷன். ஸோ இப்போ இந்த திராட்சை தோட்டம் எப்படி வேலை செய்கிறது என்று கொஞ்சம் பேசிக்ஸ் நாம் இதில் பார்க்கலாம். இதை பார்த்தா நமக்கு புரிஞ்சிடும். ஸோ இந்த திராட்சை தோட்டம் எப்படி வரும் என்று சொல்லி, அந்த ஒரு உலகத்தில் எப்படி அந்த திராட்சை தோட்டத்தை அங்கே செய்கிறாங்க ஃபார்மர்ஸ் அப்படி என்று நம்ம பார்த்தா, நமக்கு அதில் உள்ளே இருக்கிற சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிடும் பாருங்கள். ஸோ முதலாவது
ஒரு திராட்சை தோட்டம் வரணும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? பீஜத்தை மண்ணில் விதைக்கணும். ஸோ தோட்டக்காரன் தான் இந்த திராட்சை செடியின் அந்த பீஜத்தை முதலாவது மண்ணுக்குள்ளே விதைக்கிறான். ஸோ இந்த திராட்சை செடியின் பீஜம் எங்கே இருந்து வந்திருக்கிறது யாருக்காவது தெரியுமா? யாருக்குமே தெரியாது. இந்த இவ்வளோ வருஷமானாலும் அந்த இப்போது திராட்சை செடி இருக்கிறது, திராட்சை தோட்டம் இருக்கிறது, திராட்சை பலன் வரும். அந்த திராட்சை பழத்தினாலே நம்ம பீஜத்தை தயார் பண்ணலாம் லேபரேட்டரியில். ஆனால் அந்த திராட்சை செடி உருவாக்குறதுக்கு முன்னே அந்த திராட்சை பீஜம் எங்கேருந்து வந்தது என்று சொல்லி யாருக்குமே தெரியாது. இது வரைக்கும் யாருமே அதை கண்டுபிடிக்க முடியவே முடியாது. ஆனால் இப்போ நாம் தயார் பண்ணிடலாம். திராட்சை பழத்திலிருந்து திராட்சை பீஜத்தை நாம் தயார் பண்ணிடலாம். ஆனால் முதலாவது ஒரு தோட்டக்காரன் அந்த பீஜத்தை உருவாக்கியிருக்கிறான். இன்றைக்கி சயின்டிஸ்ட்கள் சொல்கிறாங்க அது ஒரு நேச்சுரல் ப்ரோசஸ், பூமியே நேச்சுரலாக அந்த பீஜத்தை உருவாக்கினது என்று சயின்டிஸ்ட்கள் சொல்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. அந்த பீஜத்தை உருவாக்கினது நம்முடைய பிதாவான தேவன். அவர் என்ன செய்கிறார்? ஃபஸ்ட்டு அந்த பீஜத்தை விதைக்கிறார். நேச்சுரலாக அந்த பீஜத்தை விதைக்கிறார். ஸோ அந்த பீஜத்தை விதைத்த உடனே அடுத்தது என்ன தேவை இருக்குது? அந்த பீஜம் வளரணும் என்று சொன்னால் முதலாவது அந்த மண்ணுக்குள்ளே ஒரு பக்குவம் இருக்கணும். அந்த மண்ணுக்குள்ளே அந்த பீஜத்தை அது வளர ஒரு பக்குவம் இருக்கணும். அப்போது சன்லைட் வேணும், அப்போது தண்ணி வேணும், எல்லாமே வேணும் அது வளர்கிறதுக்கு. கரெக்டாக? ஸோ இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள். இப்போது சூரியன் இருக்கிறான், சூரியனுடைய வெளிச்சம் இருக்கிறது, மண் இருக்கிறது, தண்ணி இருக்கிறது, இது எல்லாமே இருக்கிறது என்று சொல்லி தேவன் அந்த பீஜத்தை உருவாக்கினாரா? கண்டிப்பாக கிடையாது. இந்த பீஜத்துக்காக தான் அவர் சகலத்தையும் உருவாக்கினார். பாருங்கள், இப்போது நமக்காக தான் அவர் இந்த பூமியையும் சூரியனையும் சந்திரனையும் தண்ணியையும் எல்லாவற்றையும் உருவாக்கினது நமக்காக தான். ஸோ இங்கே முழு உலகம் இருக்கிறது என்று சொல்லி அவர் நம்மை உருவாக்கலை. இது கொஞ்சம் நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. தேவன் நமக்காக தான் சகலத்தையும் உருவாக்கினார். எல்லாமே இருக்கிறது என்று நம்மை உருவாக்கலை. ஸோ ஒரு தோட்டக்காரன் அவனுடைய பிதாவான தேவன் அந்த பீஜத்தை அவர் உருவாக்கியிருக்கிறார். அவர் அதை விதைக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, சரி, நாம் இன்னொரு விஷயத்தை இங்கே பார்க்கலாம். ஸோ திராட்சை பீஜத்தை விதைத்து அதுக்கு நன்றாய் தண்ணியை போட்டு அதுக்கு ஒரு சூரியனுடைய சாக்கத்தை கொடுத்து அதற்கு தேவையான எல்லா பாதுகாப்பை கொடுத்த உடனே அது வளர ஆரம்பிக்கும். அது வளர ஆரம்பித்தால் அது பலன் கொடுக்குற நேரத்தில் அது என்ன செய்ய முடியாது? அந்த தூக்கத்தை தாங்க முடியாது. அந்த திராட்சை கொடியின் அங்கே அந்த கொடிகள் இருக்குது, அந்த பிரான்ச்சஸ், அந்த கிளைகள் இருக்குமே, அந்த கிளைகளிலிருந்து தான் அந்த திராட்சை பலன் வரும். அந்த திராட்சை பலன் அதுக்கு ஒரு சப்போர்ட் தேவையாக இருக்கிறது. ஏனென்றால் அதனுடைய தூக்கம் அது சுமக்க முடியாது. தூக்கம் சுமக்க முடியல என்றால் கீழே விழுந்துடும் பாருங்கள். ஸோ அதனால்தான் என்ன செய்கிறாங்க என்று சொன்னால் அந்த ஒரு தூக்கத்தை சுமக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். அந்த ஒரு சப்போர்ட் இப்படி ஒரு பிளாங்க் ஆஃப் வுட்டில் ஒரு சப்போர்ட் கொடுக்கலாம். ஆனால் நார்மல் ப்ராக்டிஸ் என்ன என்றால் ஒரு கயிறு கட்டிடுவாங்க, ரோப். அந்த ரோப்பை கட்டி அதன் மேலே அந்த திராட்சை பலன் சுமக்கும், அதோடைய தூக்கம் அங்கே சுமக்கும். ஸோ அந்த ஒரு ரோப் அங்கே கட்டியிருக்கிறதை நம்ம பார்க்குறோம். ஸோ இது எப்படி என்றால் ஒரு நம்முடைய நம்பிக்கைக்கு ஒப்பாய் இருக்கிறது. நாம் தேவன் கண்டிப்பாக நம்மை அனுதினமும் சுமைக்கிறார். அவர் நம்மை ஒரு நாளும் கீழே விழுந்து போக விடமாட்டார் என்று சொல்லி இதில் நாம் அடையாளமாய் பார்க்கலாம். ஸோ அடுத்தது நாம் பார்க்கும்போது இன்னொரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ளணும். இந்த சப்போர்ட்காக, தூக்கம் சுமக்கிறதுக்காக ஒரு ரோப் கட்டியிருப்பாங்க. ஆனால் அந்த ரோப் மேலே இன்னொரு ரோப், சின்ன ஒரு கைடிங் ரோப், ஒரு ட்வைன், இந்த ஒரு கயிறில் அதை கட்டுறாங்க. ஏனென்றால் இந்த திராட்சை செடி ஒரே திசையில் போகும், ஒரே திசையில் வளரும் என்று சொல்ல முடியாது. அது எந்த திசையிலானோ
போயிடலாம். அது வந்து வேறு வேறு திசையில் போயிட்டால் மிகுந்த கஷ்டமாக இருக்கும் தோட்டக்காரனுக்கு. ஸோ அதனால்தான் உலகத்தில் அது எப்படி செய்கிறாங்க என்றால், அந்த ஒரு கயிறு கட்டியிருப்பாங்க, அந்த ரோப், அந்த ரோப்புக்கு நேரமாய் தான் அந்த திராட்சை செடி அங்கே வளர்ந்து போகணும். அதனுடைய கொடிகள், அங்கே கிளைகள் அந்த ஒரு கயிறின் மேலே வளர்ந்து போகணும் ஒரே ஒரு திசையில். அதனால தான் என்ன செய்கிறாங்க, அந்த ஒரு சின்ன சின்னதாக ஒரு த்ரெட், இங்கே நீங்கள் பார்க்கலாம் இந்த ஃபோட்டோவில், சின்ன சின்னதாக அங்கே ஒரு த்ரெட் கட்டி கைடு பண்ணிவிடுவாங்க. அந்த ஒரு திராட்சை செடி அந்த ஒரு ரோப்பில் க்ளீனாக ஒரே டைரெக்ஷனில் வளரும்படியாக அங்கே செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் கூட நமக்கு நம்பிக்கை இருந்தாலும், நமக்கு தேவனுடைய ட்ரூத் நம்முடைய கையில் இருந்தாலும், சத்திய வச்சனங்கள் நமக்கு இருந்தாலும், தேவன் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் கைடு பண்ணுகிற அவசியமாய் இருக்கிறது. ஏனென்றால் நாம் சரியான திசையில் நாம் போகிறோம் என்று சொன்னால் கண்டிப்பாக கிடையாது. நமக்கு கைடு பண்ணுறதுக்கு தேவனுடைய கிருபை அங்கே இருக்கிறது என்று கூட நாம் இங்கே பார்க்கலாம். அடுத்தது ஒரு மிகுந்த இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்றால் ப்ரூனிங். ஸோ இந்த ப்ரூனிங் என்று சொல்லும்போது இதை உலகத்திலே அநேக சபைகளிலே ஒரு தப்பாய் இதை போதிப்பாங்க. ஸோ இதை நன்றாய் புரிந்து கொண்டவர் கரெக்டாக நாம் இதை கரெக்டாக புரிந்து கொள்ளணும். பாருங்கள், ஸோ ப்ரூனிங் என்ற ஒரு ப்ரோசஸ் என்ன என்றால் ஒரு கத்தரிப்பு. ஸோ அந்த கத்தரிப்பு என்ன என்றால், எந்த ஒரு கிளைகள், எந்த ஒரு கொடிகள் அந்த திராட்சை செடியில் அது அன்வான்ட் க்ரோத்தாக இருக்கும். அந்த அன்வான்ட் க்ரோத்தை என்ன செய்கிறாங்க என்றால் அந்த தோட்டக்காரன் கட் பண்ணி விட்டுடுவான். ஸோ அன்வான்ட் க்ரோத்தை கட் பண்ணுற ஒரு ப்ரோசஸ் ப்ரூனிங். ஸோ இது எப்படி என்றால், உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் என்றால், சகோதரர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு மாதத்துக்கு இல்லை 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஹேர் கட் பண்ணுவாங்க. ஏன் ஹேர் கட் பண்ணுறாங்க என்று சொன்னால், நம்முடைய சரீரத்தின் ஒரு நியூட்ரிஷன் என்ன இருக்கிறது அதிகமாக நம்முடைய முடிக்கு போகிறது. சகோதரிகளுக்கு இந்த பிரச்சனை கிடையாது. அதனால்தான் அவருடைய முடி நீளமாக இருக்கிறது. ஆனால் சகோதரர்களுக்கு அது கட் பண்ணி தான் ஆகணும். ஏனென்றால் அப்படி கட் பண்ணலை என்றால் சரீரத்தின் நியூட்ரிஷன் அதிகமாக நம்முடைய சரீரத்துக்கு போகாமல் அந்த முடிக்கு போகிடும். ஸோ அன்வான்ட் க்ரோத் ஆகிடும். ஸோ அப்படியே நாம் இங்கே பார்க்கும்போது சில கொடிகள் எப்படி இருக்கும் என்றால் பார்க்குறதுக்கு நன்றாக இருக்கும். ஆனால் அந்த கொடிகள் அந்த திராட்சை பழத்துக்கு போகிற நியூட்ரிஷனை அது எடுத்துடும், அந்த ஒரு கொடிகள். அதனால்தான் தோட்டக்காரன் என்ன செய்கிறான், ட்ரிம்மிங் பண்ணிவிடுவான். ஸோ அந்த ஒரு கொடிகளை ட்ரிம் பண்ணி கேர்ஃபுல்லாக அந்த ட்ரிம் பண்ணி வச்சிட்டால் என்னாகும், வருகிற பலன் இன்னும் அதிகமாக ஒரு நல்ல குவாலிட்டியோடு அந்த திராட்சை பலன் வரும். ஸோ எல்லா நியூட்ரிஷன் அந்த திராட்சை செடியின் நியூட்ரிஷன், அந்த கொடிகளின் நியூட்ரிஷன் எல்லாமே திராட்சை பலனத்துக்கு வரும்போது அந்த திராட்சை பலன் மிகுந்த ஒரு ஹை குவாலிட்டி திராட்சை பலனாக அங்கே வருகிறதை நாம் பார்க்குறோம், பிரியமான சகோதர சகோதரிகளை. ஸோ அதுதான் இங்கே ஒரு ப்ரூனிங் ப்ரோசஸ் என்று நாம் இங்கே பார்க்கலாம். ஸோ அப்படியே நாம் எல்லாருமே இயேசு கிறிஸ்து ஒரு சகோதரத்துவத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். இந்த திராட்சை தோட்டத்துக்குள்ளே நாம் எல்லாருமே இருக்கிறோம். ஸோ இந்த ஒரு சத்தியம் நம்முடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நாம் யோசிக்கலாம், நாம் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஸோ நமக்கு பை டிஃபால்ட் நமக்கு மீட்பு இருக்கிறது, நமக்கு டிஃபால்ட் ரட்சிப்பு இருக்கிறது என்று சொன்னால் கண்டிப்பாக அப்படி கிடையவே கிடையாது. நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பர்சனல் லெவலில் தேவனோடு உண்மையோடு உத்தமமாய் நாம் அங்கே தேவனை தெரிந்து கொள்ளும்போது தான், அந்த ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் தேவனோடு நாம் இருக்கும்போது தான் நமக்கு அங்கே அந்த திராட்சை கொடிக்குள்ளே நாம் உபயோகமாய் இருக்க முடியும், பிரியமான சகோதர சகோதரிகளே. ஸோ நாம் பார்க்கும்போது
ஒரு திராட்சை தோட்டம், ஒரு திராட்சை செடி, இதை நாம் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கிறது என்றால் முழுமையான ஒரு ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட்ஸ் இந்த திராட்சை செடிக்குள்ளே ஸ்டார்ட்லேருந்து ஃபினிஷ் வரைக்கும் தேவன் இங்கே வச்சிருக்கிறதை நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு தோட்டக்காரன், முதலாவது நாம் பார்க்கும்போது தோட்டக்காரன் அந்த விதைக்கிறான். அப்பொழுது அந்த மண்ணை உழுமை செய்து அந்த மண்ணுக்கு தேவையான அந்த நிலத்தின் மேலே விதைத்து அந்த மண்ணுக்கு தேவையானது எல்லாவற்றையும் கொடுத்து என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்து அந்த திராட்சை கொடி அந்த கொடியின் மேலே வருகிற எல்லா ஒரு விஷயத்தை பண்ணி கடைசியாக அந்த திராட்சை செடி பலன் கொடுக்கும். அந்த பலன் அது பிதாவான தேவனுக்கு ஒரு மகிமையாய் இருக்கும். அந்த பலன் எப்படி என்றால் அது நம்முடைய பிதாவான தேவன் அவர் விரும்பின ஒரு பலன் அங்கே வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ இங்கே நம்ம பார்க்கும்போது ஒரு புளியுள்ள திராட்சை கூட அங்கே இருக்கும், இனிப்புள்ள திராட்சை கூட அங்கே இருக்கும், கசப்பான திராட்சை கூட அங்கே இருக்கிறதை நாம் பார்க்குறோம். ஸோ அங்கே பலன் கொடுக்காத அந்த ஒரு கிளைகளை தேவன் எடுத்துடுவார். அப்படி என்றால் அங்கே ஒரு இவால்யூவேஷன் இருக்கும், ஒரு நியாய தீர்ப்பு இருக்கும். ஆனால் தேவனுடைய அன்பு அதிகமாய் நம்மேல் இருக்கிறது. ஸோ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கூட நாம் ஒரு பழைய உடன்படிக்கையில் நாம் பார்க்கும்போது எப்படி வந்தது என்றால், இந்த ஒரு பொறுப்பை, இந்த ஒரு திராட்சை தோட்டத்தின் ஒரு பொறுப்பை கூட தேவன் என்ன செஞ்சிருக்கிறார் என்றால் ஒப்பு கொடுத்திருக்கிறார். பழைய உடன்படிக்கையில் நாம் பார்க்கும்போது அந்த தோட்டத்தை உழுவோர் கையிலே தேவன் ஒப்பு கொடுத்தார். உழுபவர் யார் என்று சொல்லும்போது மத தலைவர், வேத பாரகர் எல்லார் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஆனால் அவர் அந்த திராட்சை தோட்டத்திலே பலன் கொடுக்க முடியல. ஸோ நாம் யாத்ராகமத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் வரைக்கும் ஒரு 2000 வருஷம் நாம் பார்க்கும்போது இந்த மத தலைவர்கள் இருக்கலாம், வேத பாரகர்கள் இருக்கலாம், பலன் கொடுக்க முடியல. ஸோ அப்படியே நாம் பார்க்கும்போது அடுத்தது இந்த ஒரு தோட்டத்தின் பொறுப்பு யார் கையில் வந்ததென்றால் தீர்க்கதரிசி கைகளிலே வந்தது. ஸோ இந்த தீர்க்கதரிசிகள், இந்த ப்ராஃபிட்ஸ் அவரை கூட ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, அவர் அவர்களை கூட அவமானம் படுத்து அவர்களை கூட பலன் கொடுக்க முடியல. ஸோ கடைசியாக அறுவடை நேரத்திலே கூட பிதாவான தேவன் கடைசியாக என்ன செஞ்சார் என்றால் அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்தார். அந்த ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுத்தாலும் நாம் என்ன செஞ்சோம், நாம் இயேசு கிறிஸ்துவை அந்த திராட்சை தோட்டத்திலிருந்து வெளியே போட்டு அவரை கொலையே செஞ்சிட்டோம். ஸோ பிரியமான சகோதர சகோதரிகளே, சர்ச் கிளாஸ் ஆகிய நமக்கு இன்றைக்கு இந்த தோட்டத்தை உழுவதற்காக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த மண்ணை பார்த்து கொள்றதுக்காக அந்த பொறுப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த தோட்டத்தை காப்பாற்றுறதுக்காக அந்த பொறுப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ நாம் அந்த பொறுப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணி இயேசு கிறிஸ்து ஓடு கலந்து நாம் பிதாவான தேவனுக்கு பலன் கொடுக்க வேண்டும். ஸோ அது எப்படி கொடுக்கலாம் என்று சொன்னால், முதலாவது ஒருவரை தாங்கி நன்மைக்கு ஏதுவான காரியங்களை, பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை மட்டும்தான் நாம் செய்யணும் பிரியமான சகோதர சகோதரிகளே. ஸோ இந்த ஒரு திராட்சை தோட்டத்துக்கு உழுமை செய்கிறவர் யார் என்று சொன்னால், அதை பார்த்து கொள்ளுகிறவர் யார் என்று சொன்னால் நாமங்க தான். ஸோ நாம் இந்த ஒரு பொறுப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். கண்டிப்பாக நாம் இந்த ஹார்வெஸ்ட் ஒர்க் நாம் செய்யணும் என்று நம்ம எடுத்திருக்கிற முடிவை கண்டிப்பாக தேவன் முழுமையாக நம்மை ஆசீர்வதித்து அவருடைய கிருபையால் நமக்கு ஏற்ற காலத்திலே அவர் தருவார். ஸோ அப்படியே பார்க்கும்போது இந்த ஒரு கிளஸ்டர் ஆஃப் கிரேப்ஸ் என்று சொல்கிறாங்க. ஸோ இந்த திராட்சை ஒரு மூட்டாக இருக்கிறோம், பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸாய் இருக்கும். ஸோ இது கூட எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஒரு ஆவியின் கனிகளுக்கு ஒப்பாயிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ ஆவியின் கனிகள் நம்மில் முழுமையாக இருந்தால் மட்டும்தான் நாம் பலனை
கொடுக்க முடியும், திராட்சை பலனாய் நாம் கொடுக்க முடியும். பிரியமான சகோதர சகோதரிகளை, சரி. ஸோ இன்னும் ஒரு சிச்சுவேஷனை நாம் இங்கே பார்க்கலாம். ஸோ இந்த திராட்சை செடி, இந்த திராட்சை கொடியின் ஒரு உதாரணத்தை இயேசு கிறிஸ்து வந்து அங்கே அவருடைய சீசர்களுக்கு கொடுக்குறார். ஸோ அது எந்த ஒரு சூழ்நிலையில் அந்த அந்த எக்ஸாம்பிளை கொடுக்குறார், அந்த உதாரணத்தை கொடுக்குறார் என்று சொன்னால், அங்கே அவர் நடந்து வரும்போது அங்கே ஒரு பொன்னான தேவாலயம் இருக்கும். ஸோ அந்த சீசர்கள் அங்கே நடந்து வரும்போது பொன்னான தேவாலயம், அந்த நகரத்தின் என்ட்ரன்ஸ்லேயே அந்த பொன்னான ஒரு ஆர்ச் வச்சுருப்பாங்க. இது வந்து பொன்னான தேவாலயம், ஃபுல்லான ஒரு தங்கத்தில் செஞ்சிருக்கிற ஒரு தேவாலயம். ஸோ அந்த தேவாலயம் எப்படி இருக்கும் என்றால், ஒரு 10 floors பில்டிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே பார்க்கும்போது இந்த பெரிய ஒரு போல் இங்கே இருக்கிறது, எல்லாமே வந்து தங்கத்திலே செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இதற்கு வந்து அந்த திராட்சத்தை ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்கு இந்த ஆலயத்தில் என்ன செஞ்சுருப்பாங்க என்றால் பிளாக் டைமண்ட் வந்து மிகுந்த ஒரு எக்ஸ்பென்சிவான டைமண்ட். அது இந்தியாவில் கிடைக்கிறதும் இல்லை, ஃபாரினில் தான் அது வந்து கிடைக்கும், கொஞ்சம்தான் இருக்குது. ஸோ அந்த கிரேப்ஸ்க்கு வந்து பிளாக் டைமண்ட்ஸில் அந்த ஒரு கிரேப்ஸை அங்கே அலங்கரித்திருப்பாங்க. அப்படியே ரெட் கிரேப்ஸ் கூட இருக்கும். அந்த ரெட் கிரேப்ஸ்க்காக பிளட் டைமண்ட் அப்படி என்று சொல்கிறோம். ஸோ அந்த பிளட் டைமண்ட்லேருந்து அந்த ரெட் கிரேப்ஸ் காமிச்சதுக்காக அந்த ஒரு தேவாலயத்தில் அவர் அந்த அலங்கரித்திருப்பாங்க பிளட் டைமண்ட்ஸ்லேருந்து. அதற்கப்புறம் நார்மல் திராட்சை பலனை காட்டுறதுக்காக எமரல்ட்ஸ், க்ரீன் டைமண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எமரல்ட்ஸ் என்று சொல்லுவாங்க. ஸோ அந்த எமரல்ட்ஸை வந்து அங்கே அலங்கரித்திருப்பாங்க பாருங்கள். ஸோ இந்த முழுமையாக ஒரு தேவாலயம் எப்படி அதை கட்டியிருப்பாங்க என்றால், ஒரு திராட்சை தோட்டத்தை அது வெளிப்படுத்தும்படியான ஒரு காரியத்தில் அவர் வந்து அதை அலங்கரித்திருப்பாங்க. ஸோ திராட்சை செடி வந்து தங்கத்தில் இருக்கும், அதற்குள்ளே இருக்கிற திராட்சைகள் வந்து டைமண்ட்ஸில் இருக்கும். ஸோ முழுமையாக ஒரு திராட்சை தோட்டம் எப்படி இருக்குமோ அப்படியே அந்த ஒரு பொன்னான தேவாலயம் அங்கே கட்டியிருப்பாங்க. ஸோ இதை வந்து யாருமே மிஸ் பண்ண முடியாது. அதை வந்து பார்க்கும்போதே எல்லாருக்குமே தெரிஞ்சிடும், இந்த தேவாலயம் வந்து ஒரு திராட்சை தோட்டமாய் இருக்கிறது. இந்த திராட்சை தோட்டத்தின் கான்செப்டில் தான் இந்த தேவாலயத்தை கட்டியிருப்பாங்க என்று சொல்லி அவர் அங்கே எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை தான் இயேசு கிறிஸ்து வந்து எக்ஸாம்பிளாய் எடுத்திருப்பாங்க பாருங்கள். ஸோ எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம். ஏனென்றால் நம்ம வந்து எல்லாருமே திராட்சை தோட்டத்தை பார்த்திருக்க முடியாது. அந்த காலத்திலும் எல்லாருமே திராட்சை தோட்டம், இப்போது சீசர்கள் கூட ஒருத்தர் மீன் பிடிக்கிறவர்கள் இருக்கிறாங்க, இன்னொருத்தர் இன்னொரு வேலை செஞ்சுருப்பாங்க. ஸோ எல்லா சீஷர்களும் ஒரு திராட்சை தோட்டத்தை பார்த்திருப்பாங்கோ இல்லையா தெரியாது. ஆனால் இந்த பொன்னான தேவாலயம் அதை கண்டிப்பாக எல்லா சீஷர்களும் பார்த்திருப்பாங்க, அதை மிஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால்தான் இந்த ஒரு எக்ஸாம்பிளை தேவன் அங்கே எடுத்திருக்கிறார் பாருங்கள். எவ்வளோ ஒரு ஆவிக்குரிய விஷயத்தில் நாம் பார்க்கும்போது எவ்வளோ ஒரு ஆழமான விஷயம். இங்கே பார்த்திருக்காத ஒரு காரியத்தை அவர் சொல்லியிருக்கவே மாட்டாங்க, வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் எடுத்திருப்பாங்க. ஆனால் சீசர்கள் இதை பார்த்திருக்கிறாங்க, அதனால்தான் இந்த எக்ஸாம்பிளை, திராட்சை தோட்டத்தின் எக்ஸாம்பிளை அங்கே இயேசு கிறிஸ்து கொடுக்கிறதை நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படியே அந்த ஆலயத்தை நாம் பார்க்கும்போது கண்டினியூஸாக அங்கே என்ன வந்திருக்குது என்றால், தங்கமும் டைமண்ட்ஸு, எமரல்ட்ஸ், இப்போது ஒரு மிகுந்த ஒரு எக்ஸ்பென்சிவ் ஸ்டோன்ஸ் எல்லாமே கிஃப்ட்ஸாக வந்திருக்கிறது பாருங்கள், ஆஃபரிங்காக அங்கே வந்திருக்கிறது அந்த காலத்தில். இப்போ இங்கே யோசித்து பாருங்கள், நாம் யாராவது நம்முடைய தங்கத்தை நம்முடைய எக்லிஷாவுக்கு ஆஃபரிங்காக கொடுக்குறோமா? ஒரு நாளும் நாம் அப்படி யோசிக்க முடியாது. ஆனால் அந்த காலத்தில் பிள்ளைகள் வந்து தாராளமாக தங்கத்தையும் அங்கே ஒரு ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸையும் தேவாலயத்துக்கு ஒரு ஆஃபரிங்காய் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதற்கு கூட
நம்முடைய ரசல் பிரதர் ஒரு அடையாளம் சொல்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் கூட மெமோரியல் சப்ஜெக்ட்ஸ் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது, மெமோரியல் சப்ஜெக்ட்ஸ் வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்று கூட இதற்கு ஒரு அடையாளமாக சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போது அடுத்த ஒரு விஷயத்தை நாம் இங்கே புரிந்து கொள்ள ஒரு பிரயாசப்படலாம். ஸோ நம்முடைய சப்ஜெக்டுடைய பேர் என்ன என்று பார்க்கும்போது ட்ரூ வைன் அண்ட் இட்ஸ் ஃப்ரூட், அப்படி என்றால் உண்மையான திராட்சை செடி. ஏன் தேவன் உண்மையான திராட்சை செடி என்ற ஒரு சப்ஜெக்டை கொடுத்துருக்குறாங்க? அங்கே ஸ்பெசிஃபிக்காக உண்மையான திராட்சை செடி என்று சொல்லியிருக்கிறாங்க. எதற்காக என்று சொன்னால், அங்கே பொய்யான ஒரு திராட்சை செடி கூட இருக்கும். ஸோ அந்த பொய்யான திராட்சை செடி எங்கோ தூரம் இல்லை, அந்த பொய்யான திராட்சை செடி இங்கே இருக்கும், நம்முடைய நடுவிலேயே இருக்கும், நம்முடைய மத்தியிலே அந்த பொய்யான திராட்சை செடிகள் இருக்கும். ஆனால் அந்த திராட்சை செடி எப்படி அங்கே வந்தது, பொய்யான திராட்சை செடி எப்படி வந்தது என்று சொன்னால், அது ஒரு உலகத்தின் பொய்யான திராட்சை செடி. அது பிதாவான தேவன் விதைக்கிற திராட்சை செடி கிடையாது. அது பொய்யான ஒரு திராட்சை செடி. அப்படி என்றால் அந்த தோட்டக்காரனுக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். உண்மையான திராட்சை செடி தோட்டக்காரன்தான் அந்த பீஜத்தை விதைத்து அந்த செடியை வளர்த்திருக்கிறான். ஸோ தோட்டக்காரனுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிடும் இது ஒரு பொய்யான திராட்சை செடி என்று சொல்லி. ஸோ அந்த பொய்யான திராட்சை செடியை தோட்டக்காரன் என்ன செய்கிறான்? உடனே எடுத்து தூக்கி போட்டுடுவான். ஸோ அந்த பொய்யான திராட்சை செடியை கட் பண்ண மாட்டான். அதனுடைய ரூட், அதனுடைய வேரில் இருந்து அந்த பொய்யான திராட்சை செடியை எடுத்திருக்கிறதை கூட நாம் பார்க்குறோம். இதுதான் அப்போது நம்ம படித்தோம் இல்லையா, ப்ரூனிங் அப்படி என்று. அதுதான் இது இங்கே ப்ரோசஸ் ஆகி இருக்கிறது பிரியமான சகோதர சகோதரிகளே. ஸோ இங்கே இந்த கிராஃபை நாம் பார்க்கும்போது அந்த பீஜத்தை தேவன் விதைக்கிறான். அந்த ட்ரூத்குள்ளே தான் அங்கே அந்த பீஜத்தை தோட்டக்காரன் விதைக்கிறான். ஸோ அந்த ட்ரூத்தில் இருக்கிற அந்த பீஜம்தான் உண்மையான திராட்சை செடி. அந்த உண்மையான திராட்சை செடி அந்த ட்ரூத்குள்ளே தான் அது வரும். அந்த திராட்சை செடியிலிருந்து வருகிற அந்த பலன் ஒரு பிதாவான தேவனுக்கு மகிமையுள்ள ஒரு பலனாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ அப்படியே பொய்யான திராட்சை செடி, ஃபால்ஸ் வைன் என்று சொல்லும்போது நமக்கு இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற கத்தீட்ரல்ஸ் இருக்கலாம், டெம்பிள்ஸ், மாஸ்க், ஹாஸ்பிட்டல், பேங்க், நமக்கு முக்கியமாக இந்த உலகத்தை ஆளுகை செய்கிற என்டர்டெயின்மெண்ட் கூட இன்றைக்கு பொய்யான திராட்சை செடியாய் இருக்கிறது. ஸோ அதற்குள்ளே வருகிற ஸ்பிரிட் தான் அதனுடைய கொடிகளாய் இருக்கிறது. ஸோ இப்போ திராட்சை செடியிலிருந்து உண்மையாக வருகிற பலன் பிதாவான தேவனுக்கு மகிமை உண்டாகும். ஆனால் பொய்யாக வருகிற பலன் கூட எப்படி இருக்கும் என்றால், நம்ம பார்க்கும்போது அது ஒரு ப்ராக்டிக்கலாக இருக்கும். அது பியூட்டிஃபுல்லாக இருக்கும், பார்க்குறதுக்கு அப்ரிஷியேட் பண்ணும்படியாக அது இருக்கும். ஆனால் கண்டிப்பாக அது உலகத்தின் பொய்யான ஒரு பலனாய் இருக்கிறது. அது உண்மையான பலன் நமக்கு கிடையவே கிடையாது பிரியமான சகோதர சகோதரிகளே. ஸோ நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு அப்புறம் எல்லா அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சாங்க? எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அவருடைய ஊழியத்தை செஞ்சாங்களா? கண்டிப்பாக இல்லை. ஒவ்வொரு அப்போஸ்தலர் கூட ஒவ்வொரு திசையில் போய் உலகமெங்கும் சுவிசேஷம் அவர் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவரோடு என்ன இருந்தது? இயேசு கிறிஸ்துவின் மேலிருந்த அந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் தான் அவர் உலகமெங்கும் அவருடைய இயேசு கிறிஸ்துவோடு அவர் சுவிசேஷத்தை அங்கே சொல்லியிருக்கிறார். ஸோ இதில் நாம் முக்கியமாய் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்றால், இயேசு கிறிஸ்துவின் வெளியே நமக்கு நம் பலன் கொடுக்க முடியாது. இப்போ நம்ம திராட்சை செடிக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நாம் பிதாவான தேவனுக்கு பலன் கொடுக்க முடியும். அந்த பலன் பிதாவான தேவனுக்கு மகிமையாக இருக்கும்.
நாம் பொய்யான திராட்சை செடிக்குள்ளே இருந்தால் நாம் பலன் கொடுக்க முடியவே முடியாது. இப்போ உலகத்தில் இருக்கிறவர்கள் திராட்சை தோட்டத்தின் வெளியே இருக்கிறாங்க. இப்போ திராட்சை தோட்டத்துக்குள்ளே உள்ளே இருக்கிற நாம் உண்மையான திராட்சை செடிக்குள்ளே தான் இருக்கணும், தவிர பொய்யான திராட்சை செடிக்குள்ளே நாம் ஒரு நாளும் போகக்கூடாது. ஸோ இந்த நம்ம யோசிக்கலாம், லூதரன் இருக்குது, மெத்தாடிஸ்ட் இருக்குது, பிரதரன் இருக்குது, பேப்டிஸ்ட் இருக்குது, பென்டெகோஸ் இருக்குது, எல்லாருமே அவர் இருக்கிறாங்க. ஆனால் அந்த எல்லா டீச்சிங்ஸ் எப்படி இருக்கிறது? அந்த திராட்சை செடி மாதிரியே இருக்கிறது, திராட்சை பலன் மாதிரியே இருக்கிறது. பார்க்கும்போது அவர் அவருடைய உலகத்தில் இருக்கிற சபைகள் அது மிகவும் பலன் கொடுக்குற மாதிரியே இருக்கும். ஆனால் அது தோட்டக்காரன் எப்படி பார்க்கிறான் என்றால் அது பொய்யான ஒரு திராட்சை செடியாய் இருக்கிறது. நாம் எப்படி இருக்கணும் என்றால் உண்மையான திராட்சை செடிக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நாம் பலன் கொடுக்க முடியும், பெரியமான சகோதர சகோதரிகளே. ஸோ இப்போது நாம் பார்க்கும்போது இப்போ நாம் இதற்குள்ள இன்னொரு விஷயத்தை கூட நாம் தெரிந்து கொள்ளணும். எப்படி என்றால், இப்போ ஒரு திராட்சை செடி, அந்த திராட்சை செடிக்குள்ளே இருக்கிற ஒரு கொடிகள், அந்த கொடிகளுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு கொடிகள் இருக்கும், அந்த சின்னதாக கிளைகள் வரும். அந்த கிளைகளிலிருந்து தான் திராட்சை பலன் அங்கே வளரும் பாருங்கள். ஸோ அந்த கிளைகளில் என்ன வரும் என்று சொன்னால் சாப். அந்த சாப் ஜூஸ் அந்த கிளைகளில் வரும். அந்த சாப் ஜூஸ் தான் அது என்ன ஆகும் என்றால் அது ஒரு ஃப்ரூட்டாக அங்கே மாறணும். ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது சில நம்முடைய எக்லேஷாக்குள்ளே கூட அங்கே அந்த சாப் ஜூஸ் மாதிரி அங்கே நம்ம பார்க்கலாம். ஸோ அதை கூட இங்கே சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கலாம். சரி, இன்னொரு அடுத்த ஒரு விஷயத்தை நாம் இங்கே பார்க்கலாம். ஒரு பகுதியை வால்யூம்ஸ்லேருந்து நாம் இங்கே பார்க்கலாம். ஏனென்றால் ஒரு முழுமையான ஒரு திராட்சை செடி ஒரு ஒன்னஸ், நாம் எல்லாருமே ஒன்றா இருக்கிறோம், ஒரே ஒரு கிறிஸ்தேசுவின் சரீரமாய் இருக்கிறோம். நம்முடைய ரத்தம் அவருடைய இரத்தத்துக்குள்ளே கலந்து நாம் ஒரே இரத்தமாய் ஒரு ஐக்கியமாய் இருக்கிறோம் என்று சொல்லி தான் இந்த முழுமையான ஒரு திராட்சை செடியின் இந்த ஒரு பாடத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ அந்த ஒரு வால்யூம் பகுதியை வாசிங்க சிஸ்டர். எஸ்தர் சிஸ்டர் வாசிக்க முடியுமா? திராட்சை தோட்டத்தின் முழுமையான விளக்கம் நமக்குள் ஒற்றுமையை பற்றியது. பேஜ் நம்பர் 122. பேஜ் புக்ல எடுத்து படிக்கணும்ல, ஸ்கிரீன்ல இருக்கிறதை படிங்க போதும். திராட்சை தோட்டத்தின் முழுமையான விளக்கம் நமக்குள் ஒற்றுமையை பற்றியது. பாருங்க, இதுதான் முக்கியமாய் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஸோ இந்த ஒற்றுமை, ஒன்னஸ், அதற்காக தான் இந்த முழு பாடத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ இன்றைக்கி நாம் பார்க்கும்போது கண்ணுக்கு காண்கிற விஷயங்கள், எவ்வளோ விஷயங்களுக்கு தேவன் நமக்கு இந்த உதாரணத்தை கொடுத்திருக்கிறார். ஸோ ஒரு பூமியில் இருக்கிறது என்ன, நம்ம எங்கே போனாலும் நமக்கு கிடைக்கிறது என்ன, மண். ஸோ அந்த மண்ணான கேட்டகரிக்குள்ளே கூட தேவன் ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துக்குள்ளே அவர் அந்த விஷயத்தை வச்சிருக்கிறார். என்ன என்றால், இயேசு கிறிஸ்து ஒரு அந்த தேவாலயத்தின் ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்கிறார். அவர் அந்த மூலைகளாய் கூட இருக்கிறார் என்று அங்கே வசனத்தை நாம் வாசிக்கும். ஸோ 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும்
கட்டப்பட்டு வருகிறீர்கள். பார்த்தீங்களா? ஸோ அந்த மண்ணான கேட்டகரிக்குள்ளே கூட அவர் ஒரு பாடத்தை வச்சிருக்கிறார். இன்னொரு மிருகங்கள் கேட்டகரிக்குள்ளே நாம் போயிடலாம். ஸோ மிருகங்கள் கேட்டகரிக்குள்ளே கூட நாம் பார்க்கும்போது நமக்கு எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம், ஆடுகளை அந்த ஆடுகளை மேய்க்கிற ஒரு மெய்ப்பனாக இருக்கிறார் என்று சொல்லி அவர் அந்த மிருகங்கள் கேட்டகரிக்குள்ளே எப்ரியர் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துக்குள்ளே நாம் அதை படிக்கலாம். ஆடுகளை மேய்க்கிற அவர் மெய்ப்பனாக இருக்கிறார் என்று கூட அவர் நமக்கு அங்கே பாடத்தை கொடுத்திருக்கிறார். அடுத்தது சாப்பாடு கேட்டகரி. நாம் சாப்பிடுகிற சாப்பாடு கேட்டகரியில் கூட நாம் இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பாடம். ஸோ திராட்சை கொடி, அதனுடைய பலன், அதனுடைய கிளைகள். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துக்குள்ளே கூட அவர் அங்கே பாடத்தை கொடுத்திருக்கிறார். அடுத்தது ஒரு உறவு கேட்டகரி. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு உறவு கேட்டகரி, ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த கேட்டகரிக்குள்ளே நமக்கு பாடம் கொடுத்திருக்கிறார். என்ன பாடம் என்று சொன்னால், ஒரு கணவன் மனைவி நடுவே இருக்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப், அதற்கு கூட நமக்கு பாடத்தை கொடுத்திருக்கிறார். மத்தாய் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்குள்ளே நாம் பார்க்கலாம், அவர் ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கிறார் என்றால், ஒரே இருதயம், ஒரே சரீரம், அவருக்கு ஒரே இன்ட்ரெஸ்ட். அவர் தேவனை அந்த கொடுத்திருக்கிற அந்த ஒன்னஸ் இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே அங்கே கொடுத்திருக்கிறதை நம்ம பார்க்குறோம். ஸோ வசனத்தை படிக்கும்போது கூட தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது என்று சொல்லி அங்கே பாடத்தை கொடுத்திருக்கிறார். ஸோ அப்படியே நாம் பார்க்கும்போது கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த உறவு கேட்டகரியில் கூட மத்தாய் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 48 கூட நமக்கு அங்கே பாடத்தை கொடுத்திருக்கிறார். என்ன பாடம் என்றால், பிதாவான தேவன் நமக்கு தந்தையாய் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து நமக்கு மூத்த சகோதரனாய் இருக்கிறார் என்று கூட அங்கே பாடத்தை கொடுத்திருக்கிறார். கடைசியாக சொந்த சரீரத்தை ஒரு உதாரணமாக எடுத்து கூட இயேசு கிறிஸ்து நமக்கு பாடத்தை கொடுத்திருக்கிறார். ஸோ சொந்த சரீரத்திலே இயேசு எப்படி நமக்கு தலையாக இருக்கிறார், அவருடைய சரீரத்தின் அவயவமாய் அங்கங்களாய் நாம் இருக்கிறோம். ஒவ்வொரு அங்கத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது என்ற ஒரு பாடத்தை கூட நமக்கு இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே. ஸோ இன்னொரு பகுதிக்குள்ளே நாம் இங்கே போகலாம். இந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். மத்தாய் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஏனென்றால் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவே இருக்கிறேன் என்றார். ஸோ இங்கே என்ன சொல்கிறார் தேவன் என்றால், 2 பேர் இல்லை 3 பேர் மேண்டேட்டரிலி இருக்கணுமா? அப்பொழுதுதான் தேவன் நம்மோடு இருப்பாரா? அப்படி என்றால் அப்படி கிடையாது. தேவன் நம்மோடு தனித்தனியாகவே எப்பொழுதுமே நம்மோடவே இருக்கிறார், நம்மோடு ஐக்கியமாக இருக்கிறார். ஆனால் இந்த வசனம் எப்படி என்றால், எங்கே 2-3 பேர் இருக்கிறார்களோ அங்கே கண்டிப்பாக நான் இருப்பேன் அப்படி என்று சொன்னால், இந்த 2-3 பேர் அது ஒரு திராட்சை பலனை இங்கே குறிக்குது பிரியமான சகோதர சகோதரிகளை. ஸோ நமக்கு அந்த திராட்சை பலன், அந்த நடுவில் அந்த கொடியாக இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே நம்மோடு இருக்கிறார். ஸோ அந்த கொடி, அந்த திராட்சை செடி, அந்த திராட்சை கொடி இல்லை என்றால், இயேசு கிறிஸ்து இல்லை என்றால் நாம் என்ன செய்ய முடியாது? நம்ம சஸ்டெயின் பண்ணவே முடியாது. நாம் திராட்சை பலனாகவே முடியவே முடியாது. ஏனென்றால் ஒரே ஒரு திராட்சை இருக்க முடியாது. இப்போ ஒரு திராட்சை செடியில் ஒரு சிங்கிள் திராட்சை பலன் வர முடியவே முடியாது. அது எப்பொழுதுமே அது திராட்சை கொட்டை தான் இருக்கணும், அந்த பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ் தான் இருக்கணும். ஸோ அப்படி என்றால் நாம் என்ன செய்யணும் என்றால், 2-3 பேர்களாய் நாம் சேரணும். இதுதான் மிகுந்த ஒரு முக்கியமாய் தேவன் நமக்காக கொடுத்திருக்கிற
ஒரு முக்கியமான ஒரு பாடம் இதுவே. ஏனென்றால் நாம் யோசிக்கலாம், இந்த காலத்திலே நிறைய பேர் என்ன யோசிக்கிறான் என்றால், நான் ஏன் சபைக்கு போகணும், நான் ஏன் இந்த டிராஃபிக்கில் போகணும், அங்கே போய் உட்கார்ந்து மறுபடி திரும்பி வந்து என்ன பிரயோஜனம் என்று நாம் யோசிக்கலாம். ஏனென்றால் இன்றைக்கு உலகத்தில் என்ன இருக்கிறது, நீங்கள் டிவி போட்டால் சண்டே காலையில் சபை லைவ் வரும். இப்போ கோயம்புத்தூரில் இருந்து கூட ஃபேஸ்புக் லைவ் போட்டுடுவாங்க. எல்லாருமே நம்ம யோசிக்கலாம், சபை வீட்டில் உட்கார்ந்தே நமக்கு வந்து சர்வீஸ் கிடைச்சிடும், நம்ம வந்து வீட்டில் உட்கார்ந்தே தேவனுடைய நம்முடைய பாடங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் அப்படி என்று நாம் யோசிக்கலாம். ஆனால் தேவன் நமக்கு கொடுத்துருக்க கட்டளை என்ன என்றால், நாம் ஒரு தனியான ஒரு திராட்சை பலனான் ஒரு சிங்கிள் திராட்சை இருக்க முடியாது. நாம் ஒரு திராட்சை செடிக்குள்ளே தான் நாம் இருக்கணும். இந்த தேவ சபையில் கூடு வருகிறது, இது வந்து மிகவும் முக்கியமாய் இருக்கிறது. இது வந்து ஒரு பில்டிங் ஸ்பெசிஃபிக் கிடையாது. இது வந்து நாம் வந்து ஒரு பெரிய ஒரு சர்ச் பார்க்குற மாதிரி ஒரு பில்டிங் இருக்கணும் அப்படி என்று தேவன் ஒரு நாளும் சொல்லலை. ஸோ நாம் இருக்கிற தேவன் கொடுத்துருக்கிற அந்த இடத்திலே தான் நாம் வந்து சேரணும். ஸோ இதை கூட நாம் எபிரியர் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். என்ன சொல்கிறது, சபைக்கு கூடு வருவதை விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். ஸோ வசனத்திலே கூட தேவன் நமக்கு கிளியராய் அங்கே சொல்லியிருக்கிறார். இது வந்து நீங்கள் யோசித்து பாருங்கள். இப்போ நாம் வந்து வீட்டில் இருக்கிறோம், ஆனால் நம்ம எக்லிஷாக்குள்ளே வந்த உடனே எல்லாருக்குமே ஒரு மாதிரி சந்தோஷமாகுமா இல்லையா? இப்போது ஒருத்தரை பார்க்கும்போது நமக்கு ஒரு உள்ளத்தில் ஒரு சமாதானம் வருமா இல்லையா? யோசித்து பாருங்கள். ஸோ அந்த சமாதானம், அந்த சந்தோஷம், அந்த எக்லிஷாக்குள்ளே உட்கார்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்தோத்திர பிரதர் ஸ்தோத்திர சிஸ்டர் என்று சொல்கிறது, அந்த ஒரு சமாதானம் வந்து அந்த தேவனுடைய ப்ரெசன்ஸ், அந்த தேவனுடைய பரிசுத்த ஆவியின் ப்ரெசன்ஸ் அங்கே இருக்கிறதுக்கு ஒரு அடையாளமாய் இருக்கிறது. ஸோ அது ஒரு இண்டிகேஷன். நம்ம சபைக்குள்ளே போகும்போதே ஒரு சாந்த குணமாய் நாம் ஆயிடுறோம் பாருங்கள். ஸோ நமக்கு எவ்வளோ வெளியே கஷ்டம் இருந்தாலும், எவ்வளோ பாடுகள் இருந்தாலும், நம்முடைய அந்த நடவடிக்கைகள் எக்லிஷாக்குள்ளே வந்த உடனே மாறிடும். நம் முகத்தில் ஒரு சந்தோஷம் வந்துவிடும் பாருங்கள். ஸோ அது வந்து என்னத்தை குறிக்கும் என்று சொன்னால், அங்கே பரிசுத்த ஆவியின் வல்லமை இருக்கிறது என்று சொல்லி அங்கே குறிக்கிறது பாருங்கள். ஸோ அதனால்தான் தேவன் சொல்கிறார், எங்கே 2-3 பேராவது என் நாமத்தினாலே அங்கே கூடி இருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று கிளியராய் அங்கே சொல்கிறார். ஸோ இப்போ நீங்கள் இந்த திராட்சை செடியை பாருங்கள். இப்போது இங்கே இந்த எக்ஸாம்பிள்குள்ளே நீங்கள் திராட்சை பலனை பாருங்கள். இப்போ ஒரு திராட்சை சிங்கிள் திராட்சைக்கும் இன்னொரு திராட்சைக்கும் நீங்கள் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. ஒரு 4-5 கிரேப்ஸ் நீங்கள் கையில் எடுத்துட்டா எந்த கிரேப்ஸ் எது என்று நமக்கு தெரியாது. ஏனென்றால் பார்க்குறதுக்கு எல்லா திராட்சை பலனும் ஒன்று மாதிரி தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். ஸோ இது கூட என்னத்தை குறிக்குது என்றால், எக்லிஷாக்குள்ளே நாம் எல்லாருமே ஈக்குவலாக தான் இருக்கிறோம். ஸோ எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் பாருங்கள் இங்கே. ஸோ ஈக்குவல் அல்லாமல் இப்போ ஒருத்தர் வந்து எல்டராக இருக்கிறாங்க, ஆனாலும் ஒருத்தர் எம்சி செய்கிறாங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு தனியான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஆனால் ஒரு எக்லிஷாக்குள்ளே நாம் எல்லாருமே யார்? பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் எல்லாருமே கிறிஸ்தேசுவின் சரீரமாக இருக்கிறோம். ஸோ ரசல் பிரதர் இன்னொரு விஷயத்தை இங்கே சொல்கிறாங்க பாருங்கள். அது வந்து படித்த உடனே எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறார் என்றால், we are not only equal but we have equal rights அப்படி என்று சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ நம்ம வந்து ஈக்குவல் அல்லாமல் நமக்கு ஒரு ஈக்குவலான ஒரு அதிகாரத்தை கூட தேவன் கொடுத்துருக்கிறார். ஸோ அதுதான் அந்த திராட்சை செடியின் அங்கே ஒரு விஷயம் என்று சொல்லும்போது, நம்ம எல்லாருமே ஈக்குவலாக தான் அங்கே இருக்கிறோம். ஸோ நம்ம ஒன்றாய் சேர்ந்து 2-3 பேர் ஒன்றாய் சேர்ந்து வரும்போது, அங்கே பரிசுத்த ஆவியின் வல்லமை நம் நடுவில் வரும்போது, நாம் அங்கே பலன் கொடுக்க நமக்கு அங்கே ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக வரும். ஸோ
இங்கே 2-3 பேர் இருக்கிறார்களோ அவர் நடுவிலே நான் இருக்கிறேன் அப்படி என்று சொன்னால், இருக்கிறேன் என்று சொன்னால் அது வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன். இயேசு கிறிஸ்து வந்து நம்முடைய சரீரத்தில் அவர் ஒரு மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கிறார் பாருங்கள். ஸோ அவர் வந்து எப்படி நமக்குள்ளே கனெக்ஷனாக இருக்கிறார்ன்ற ரொம்ப நம்முடைய ரத்தத்துக்குள்ளே அவருடைய கனெக்ஷன் இருக்குது. திராட்சை தோட்டத்தின் வெளியே இல்லை, திராட்சை தோட்டத்துக்குள்ளே அந்த செடிக்குள்ளே நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அது வந்து பெரிய ஒரு மேனிஃபெஸ்டேஷன். பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்போது இதில் இன்னொரு தனியான ஒரு பாடம் இருக்கிறது. பிதாவான தேவன் விரும்பின அந்த திராட்சை பலன். ஸோ இப்போ நாம் பலன் கொடுத்தால் அது வந்து பிதாவான தேவனுக்கு மகிமையாக இருக்கும். ஆனால் அவர் விரும்பின ஏற்ற பலனை நாம் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஸோ நாமே பலன் கொடுக்குறோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அங்கே முடியவே முடியாது. நாம் என்ன செய்யணும்? கிறிஸ்தேசுவோடு கலந்து அவருடைய சத்திய வார்த்தைகளில் கலந்து தான் நாம் அங்கே பலன் கொடுக்கும்போது மட்டும்தான் பிதாவான தேவனுக்கு ஏற்ற பலனை நாம் கொடுக்க முடியும். இல்லை என்றால் கொடுக்க முடியாது. பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்னொரு வசனத்தை நாம் வாசித்து இங்கே இன்னொரு விஷயத்தை வாசித்து சீக்கிரமாய் முடிக்கலாம். ப்ரூனிங். ஸோ இங்கே ப்ரூனிங்கை நாம் பார்க்கும்போது இதை ஏற்கனவே இதை படிச்சிட்டோம். ஆனால் நேரம் கடந்து போனதினால நாம் இதை வந்து அடுத்தது நாம் இன்னொரு பாகத்தில் செகண்ட் பார்ட்டில் நாம் இதை பார்க்கலாம். ஏனென்றால் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டால் நிறைய நேரமாகும். ஆனால் இந்த ஒரு சின்ன விஷயத்தை நாம் சொல்லி இதை நான் முடிக்கிறேன். ஸோ இப்போ நாம் பார்க்கும்போது இந்த கொடிகள், ஸோ ப்ரூனிங் என்று சொன்னால் பலன் கொடுக்காத அந்த கொடிகளை கத்தரிப்பு செய்கிறது. கரெக்டாக? ஸோ அந்த கத்தரிப்பு செய்கிறது வந்து அது வந்து ஒரு தனியான சப்ஜெக்ட். அதில் நிறைய விஷயங்கள் அங்கே இருக்கும். ஸோ இப்போ நாம் பார்க்கும்போது அந்த கொடிகளில் என்ன இருக்கும் என்றால் பட்ஸ் இருக்கும். மூட்டு என்று சொன்னால் பட். அந்த பட் எப்படி என்றால் அந்த பட்டோடைய கெப்பாசிட்டி எப்படி என்றால் அதுதான் பலன் கொடுக்கிறது. ஸோ இப்போ திராட்சை செடி, அந்த திராட்சை கொடியில் எப்படி திராட்சை பலனாய் மாறும் என்று சொன்னால், ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக ஒரு பட் மூலமாய் அந்த ஒரு கொடிக்குள்ளே அந்த திராட்சை பலன் வரும். அந்த திராட்சை பலன் வந்த உடனே தான் அது வந்து கடைசியாய் திராட்சை பலனாய் மாற முடியும். ஸோ அந்த மூட்டு, அந்த பட்ஸ், ஸோ அந்த பட்ஸ் வந்த உடனே அதற்குள்ளே கெப்பாசிட்டி இருக்குது, ஃபுல் கெப்பாசிட்டி இருக்குது. அந்த கெப்பாசிட்டி பலன் கொடுக்குற கெப்பாசிட்டி இருக்குது. ஆனால் அது வந்து பலன் கொடுக்க முடியல அப்படி என்று வச்சுக்கொள்ளுங்க. ஸோ அதை வந்து தோட்டக்காரன் மிகுந்த ஒரு கவனமாய் அந்த ஒரு மூட்டை தோட்டக்காரன் பார்க்குறான். ஸோ அந்த பார்க்கும்போது அந்த மூட்டுக்கு பலன் கொடுக்குற கெப்பாசிட்டி இருக்கிறது. ஆனால் பலன் கொடுக்காம இருக்கும்போது தோட்டக்காரன் என்ன செய்கிறான் என்றால் ஒரு கில்லுகிறான், ஒரு பிஞ்ச், அந்த ஒரு சின்ன பிஞ்ச் கொடுத்த உடனே அந்த பட் என்ன ஆகும்? அந்த பட் வந்து கெப்பாசிட்டி அதற்கு வளர்ந்து அது வந்து பலன் கொடுக்க கெப்பாசிட்டி அதற்குள்ளே வந்துடும். ஸோ இந்த கில்லுகிற ஒரு காரியத்தும் கூட ப்ரூனிங்குள்ளே அந்த கில்லுகிற காரியம் கூட வரும். ஸோ இது கூட நம்முடைய ரசல் பிரதர் எப்படி இதை விளக்கத்தை சொல்கிறார் என்று சொன்னால், நமக்கு வந்து நாம் எப்படி இருக்கிறோம் என்றால் நமக்கு கண்டிப்பாக 100% நாம் அந்த திராட்சை கொடியில் நாம் பலன் கொடுக்க நமக்கு கெப்பாசிட்டி இருக்குது. கண்டிப்பாக நமக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஆனால் பலன் கொடுக்காமல் நாம் இருக்கும்போது தோட்டக்காரன் என்ன செய்கிறான் என்றால் கில்லுகிறான். அப்போது நம்முடைய பிதாவான தேவன் நமக்கு என்ன செய்கிறார் என்றால் ஒரு பிஞ்ச், சின்னதாக ஒரு பிஞ்ச் கொடுக்குறார் நமக்கு. அந்த கில்லும் போது தான் நாம் என்ன செய்கிறோம் என்றால் பலன் கொடுக்குற அந்த ஒரு காரியத்துக்குள்ளே நாம் வந்துடும். ஸோ இந்த கில்லுகிற ஒரு காரியம் வந்து டிஸ்கரேஜ்மெண்ட் கிடையாது. இது வந்து ஒரு சின்ன அந்த பிஞ்சிங் நமக்கு தேவையாய் இருக்கிறது. ஸோ எப்படி கில்லுகிறாங்க பிதாவான தேவன் என்று சொன்னால், சில நேரங்களில் நம்முடைய ஈகோ, நம்முடைய பேர் புகழத்தை
அங்கே கில்லுகிறாங்க. அது கில்லும்போது நாம் பலன் கொடுக்குற ஒரு பிள்ளைகளாய் மாறும். ஸோ உலகத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், உலக என்டர்டெயின்மெண்ட், அதை சின்னதாய் பிதாவான தேவன் கில்லுகிறாங்க, தோட்டக்காரன் கில்லுகிறாங்க. அந்த கில்லும்போது நாம் பலன் கொடுக்க வரும். ஸோ அப்படியே நம்முடைய மணி ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், நம்முடைய சிக்னஸ் இருக்கலாம், நாம் பலன் கொடுக்காமல் இருக்கிற எல்லா ஒரு காரியத்தை அங்கே கில்லுகிறதை நாம் பார்க்குறோம். ஸோ அந்த கில்லுகிற ப்ரோசஸை கூட நாம் இங்கே பார்க்கும்போது தேவன் அதை நமக்கு நல்லதாக இருக்கும். அந்த சின்னதாக ஒரு கஷ்டம் வரும்போது அது கஷ்டமாக இருக்காது, அது நம்முடைய சரீரத்திலிருந்து வெளியே போகிற காரியங்களாய் இருக்கும், நமக்கு தேவையில்லாத காரியங்களாக இருக்கும். நாம் பலன் கொடுக்கறதுக்கு தடையாக இருக்கிற காரியங்கள் நம்மை விட்டு போக வேண்டும் என்று சொல்லி அங்கே கில்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஸோ இந்த விஷயத்தை இன்னும் அதிகமாய் நாம் ஆழமாய் பார்க்கலாம். அடுத்த கிளாஸில் நாம் இதை பார்க்கலாம். ஸோ இந்த மேன்மையான வசனங்களை கொடுத்த நம்முடைய பிதாவான தேவனுக்கும் அவருடைய குமாரனும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கும் நன்றியை சொல்லி, பொறுமையோடு கேட்ட சகோதர சகோதரிக்கும் எல்லாருக்குமே நன்றி. மறுபடி வாய்ப்பு நமக்கு வந்தால் இந்த சப்ஜெக்டை நாம் கண்டினியூ பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதாய் இருக்கிறது. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். தேங்க்யூ பிரதர்.